அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். ஒரு அகத்தியர் பாடல் ஒன்று. எண்ணவே விட்டகுறை நேர்ந்துதானால் எழிலான நூல் இதுதான் வாய்க்கும் பாரே. பண்ணவே பல நூலை பார்த்திட்டாலும் பாரினிலே உந்தனுக்கு பலியாது ஒன்றும். சொன்னதொரு நூலதிலே எல்லாம் காண்பாய். சுந்தரனே சிவராஜ யோகம் கிட்டும். மன்னவனே பூமிதனில் இருந்து வாழ்வாய். மார்க்கமுடன் அஷ்டமா சித்தி பெறலாம் பாரே. இது அகத்தியருடைய பாடல். யோக மார்க்கத்தில் மிகவும் உன்னதமான நிலை அஷ்டமா சித்து. அஷ்டமா சித்தை பற்றி பல நூல்கள் பலவாறாக கூறியிருக்கின்றன. அதில் அனிமா என்பது நுண்மை சித்தியாகும். இச்செயல் அணுவை விட நுண்மையாக வடிவம் எய்திருத்தல். இதை அனிமா என்பதை நுண்மை எனலாம். அடுத்து மகிமா. மகிமா என்பது கொண்டல் அல்லது பெருமலை போல் பல மடங்காக பெருகி பருத்து வடிவம் எய்தல். லகிமா இலகிய பொருட்களில் முழுகாமல் காற்றின் விசையில் துல்லிய வடிவம் எய்தல். காற்றை போல் வானில் பறத்தல். பிராப்தி உள்ளத்தால் விரும்பிய எல்லாம் அவ்வாறே பெறுதல். இதனை விரும்பியதெல்லாம் எய்தல் எனலாம். பிரகாமியம் எண்ணிய அளவில் கணக்கில்லா இடங்களில் காட்சி அளித்தல், உரையாடல், அன்பு செய்தல். அடுத்து ஈசத்துவம். அயன் முதலியோர் மீது தன் அதிகார ஆட்சி செலுத்தி அவர்களால் வணங்கப்படுதல். இதனை ஆட்சியானதால் எனலாம். வசித்துவம் உலகம் முழுவதும் தன் வயமாக்குதல். இதனை கவர்ச்சி எனலாம். கரிமா புலன்களை நுகர்ந்து அவற்றின் பற்றின்மை. இதனை விண்டன்மை எனலாம். ஆக அனிமா என்பது நுண்மை, மகிமா என்பது பருமை, கரிமா என்பது விண்டுண்மை, லகிமா என்பது எளிமை மென்மை, பிராப்தி என்பது விரும்பியதை எய்தல், பிரகாமியம் நிறைவுண்மை, ஈசத்துவம் ஆட்சியானதல் என்பர், வசித்துவம் கவர்ச்சி என்பர். இப்படி அஷ்டமா சித்துக்கள் கிடைப்பதற்கு பல சித்தல் பாடல்கள் உண்டு. அதனை திருமூலர் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியினும் மாமே. சமாதி செய்வார்க்கு தரும் பல யோகங்கள் சமாதி வேண்டாம் இறையுடனேர். சமாதி காணில்லை தானவே தானீர். சமாதியில் எட்டெட்டும் சித்தியும் எய்துமாமே. ஈரைந்து பூரித்து தியான உருத்திரன் ஏர் ஒன்று பன்னொரில் ஈராறாம் என் சித்தி சீரொன்று மேலேழ் கீழேழ் புவிச்சென்று ஏரென்று வியாபியாம் நிற்றல் ஈராரே. தானே அனுபவமாம் சகத்துள் நொய்மையும் மானா கணமும் பரகாய தேகமும் தானாக தும்பரம் காய்ச்சேர் தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியும் மாம் எட்டே. இந்த அஷ்டமா சித்துக்கள் பெற முதலில் பிராப்த சித்தி, முன்ஜென்மத்தில் பலன்கள். அகத்தியரும் பல சித்தர் பெருமக்களும் விட்டகுறை இருந்தால் மட்டுமே உனக்கு வாய்க்கும் என்கின்றனர். அது மட்டுமல்லாமல் குருவின் திருவருள் கிடைத்தால் அது வாய்க்கும் என்கின்றனர். ஆனால் உன்னுடைய முயற்சி எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற உன்னுடைய யோக பயிற்சிகள் உன்னை அதை கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அதை நோக்கி பயணம் எப்பொழுதும் உனக்கு தலைகீழாய் பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். எனவே எந்த பலனும் எதிர்பார்க்காமல் உன் யோக பயிற்சிகளில் குருவின் அருளோடு கடவுளின் திருவருளோடும் நீ செய்கின்ற பயிற்சியினால் இச்சித்தி கிடைக்கப் பெறும். ஆனால் இது சித்தர்கள் லட்சத்தில் ஒருவரும் கோடியில் ஒருவருக்குமே வாய்க்கும் என்கின்றனர். பல யோக குருமார்கள் பல மகான்கள் இந்த அஷ்டமா சித்துக்களை பெற்றுள்ளனர். பல மகான்கள் பல இடங்களில் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரே சமயத்தில் பல இடங்களில் தரிசனம் கொடுப்பதும். மும்பையில் நித்யானந்தர் என்பவர் அவர் தன்னுடைய அறையின் அளவுக்கு பெரிதாகவும் தன்னை கடுகளவும் சிறிதாகவும் தன் வாழும் காலத்தில் தன்னை காண்பித்திருக்கிறார். இப்படி பல யோக குருமார்கள் இந்த அஷ்டமா சித்துக்களை பெற்று பல அதிசய நிகழ்வுகளை நடத்தியுள்ளனர். இது கிடைக்கப் பெறுவதே
குருவின் அனுகிரகமும் இறைவனுடைய அருளும் துணை கொண்டு யோக பயிற்சியை சரிவர செய்து வந்தால் இதுவும் சாத்தியமே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.